வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் ஷார்ட்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது மெட்ராஸ் ஹைகோர்ட் சம்மந்தமான முக்கியமான தகவல் தான். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நேர்முக தேர்வு, அதாவது எக்ஸாமினர், ரீடர், பெய்லிஃப், இந்த போஸ்டிங்க்கு வந்து இந்த ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர், இதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு நேர்முக தேர்வு அப்படின்றது, அதாவது இன்டர்வியூ அப்படின்றது இருக்கும். ஸோ இன்டர்வியூக்கு அப்புறம் ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட் அப்படின்றது வந்து ஒன்று வெளிவரும். ஸோ இந்த 2 ப்ரொசீஜர் அப்படின்றது இருக்குது. இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஜாபுக்கு போகிறது அப்படின்றது வந்து நடைபெறும். ஸோ இந்த இன்டர்வியூவில் நிறைய பேருக்கு நிறைய சந்தேகம். அதுக்கப்புறம் அதாவது செலெக்ஷன் லிஸ்ட்டு முன்னாடி கொடுத்துட்டு இதுக்கப்புறம் வந்து இன்டர்வியூ இதுக்கப்புறம் கொடுப்பாங்களா அப்படின்ற டவுட் வந்து இருக்குது. ஸோ அதாவது இன்டர்வியூ வைப்பாங்க. இன்டர்வியூ வச்சதுக்கப்புறம் அந்த இன்டர்வியூவில் யாரெல்லாம் வந்து நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்களோ உங்களோட மார்க்கையும் பப்ளிஷ் பண்ணுவாங்க. இன்டர்வியூ மார்க்கு ஒன்று பப்ளிஷ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா இன்டர்வியூவில் ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டாக ஒன்று வந்து கொடுப்பாங்க. இவங்கெல்லாம் தான் வேலைக்கு வரணும். அதில் வந்து ஒரு வெயிட்டிங் லிஸ்ட் அப்படின்றது கொடுப்பாங்க. இப்போவே வந்து வெயிட்டிங் லிஸ்ட் கொடுப்பாங்களான்னு நிறைய கேட்குறீங்க. இப்போ வந்து வெயிட்டிங் லிஸ்ட்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இப்போ இதுக்கு அடுத்த கட்ட நகர்வுக்கு இன்டர்வியூக்கு போகிறீங்க. அதனால் இதில் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டு அந்த மாதிரி வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஸோ அதனால் இதில் வெயிட்டிங் லிஸ்ட், அதாவது ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டில் வெயிட்டிங் லிஸ்ட் அப்படின்றது கம்பல்சரி வரும். ஏன்னா வருடம் அதை வந்து கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதனால் அதில் எதிர்பார்க்கலாம். இதுக்கு அடுத்த கட்டமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த நேர்முகத் தேர்வு. இந்த நேர்முகத் தேர்வில் அட்டன் பண்ணுறதுல நிறைய பேருக்கு நிறைய குழப்பம். அதாவது நம்ம ஜிகே படிச்சுக்கிட்டு போகணுமா, நம்ம சப்ஜெக்ட் படிக்கணுமா, நிறைய கோர்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு போகணுமா, அப்புறம் வந்துட்டு எக்ஸாம்ஸ் படித்த மாதிரியே 6 to 10 தமிழ், சயின்ஸு, சோசியலு இது எல்லாத்தையும் படிச்சுக்கிட்டு போகணுமா, மேக்ஸ் ஏதாவது பார்த்துட்டு போகணுமா, கரண்ட் அஃபேர் ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டு போகணுமா அப்படின்ற மாதிரியான கேள்விகள் வந்து கண்டிப்பாக நிறைய பேருக்கு நிறைய சந்தேகம் இதில் தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டே தான் இருக்குது. நம்ம சொல்ல வர்றது என்னென்னா, நீங்கள் முழுக்க இன்டர்வியூ அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய பேசிக்கான இன்ஃபர்மேஷன், அதாவது பர்சனல் இன்ஃபர்மேஷன் அப்படின்றது உங்களுடைய பெயர், நீங்கள் எங்கேருந்து வர்றீங்க, உங்களோட ஊர் என்ன, ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன, இது எல்லாம் தான் 90% கேள்விகள் அப்படின்றது கேட்குறாங்க. அதை தாண்டி நீங்கள் வந்து இப்போ இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிற ஒரு பர்சன்கிட்ட அவங்களோட மைண்ட் செட் எப்படியோ அப்படி, அதாவது நீங்கள் இப்போ நான் ஏதோ சம்திங் ஒரு ஃபிசிக்ஸ் படிச்சிருக்கேன், கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கேன், மேக்ஸ் படிச்சிருக்கேன் அப்படின்னா அவங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்து அதிலேருந்து ஒரு 2 கேள்விகள் நீங்கள் படித்ததுலேருந்து ஒரு சப்ஜெக்ட் நாலேஜ் என்ன அளவுக்கு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அதுவும் 90% வாய்ப்பு கிடையாது. இதை வந்து கேட்கலாம் அல்லது கேட்காம, அதாவது 90% கேட்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு 100 பேர் போய் அட்டன் பண்ணுறாங்கன்னா ஒரு 5 பேருக்குலேருந்து ஒரு 10 பேருக்கு வந்து இந்த மாதிரியான கேள்விகள் அமையலாம். நானும் இது வரைக்கும் 2, 3 வாட்டி போயிருக்கேன். எனக்கு இந்த மாதிரி பர்சனல் கேள்விகளை தாண்டி எதுவும் கேள்விகள் கேட்டதில்லை. அவங்களுக்கு வந்து அவங்க வந்து மெயினாக வந்து அவங்க இன்டர்வியூவில் பார்க்க போகிறது என்னென்னா, நம்மளை ஜட்ஜ் பண்ண போகிறாங்க. இந்த வேலையை இவங்கள்ட்ட கொடுத்தா இவங்க வந்து செய்வாங்களா அப்படின்றது தான் அவங்க ஜட்ஜ் பண்ணுவாங்க. அதை எதை பேஸ் பண்ணி பண்ணுவாங்க அப்படின்றது நமக்கு தெரியல. ஏன்னா நம்மளோட பேசுகிற டோன் அப்படின்றது இருக்குது. நம்ம ஒரு ஆட்டிடியூடாக பேசலாம், அல்லது கொஞ்சம் இன்மெச்சூராக பேசலாம், அல்லது கொஞ்சம் ரூடாக பேசலாம். அந்த மாதிரியான ஒரு டோன் ஒரு சிலருக்கு இருக்கும். ஸோ அவங்களாம் வந்து நம்ம சொல்கிற வேலையை கேட்க மாட்டாங்க, பதிலுக்கு பதில் பேசுவாங்க, நம்மளை எதிர்த்து பேசுவாங்க. அப்படின்ற காரணத்தினால கூட அவங்க மார்க் போடாமல் ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை தான் ஜட்ஜ் பண்ணுவாங்களே தவிர, உங்களுக்கு நாலேஜ் இருக்கா, உங்களுக்கு அறிவு இருக்கா, நீங்கள் எந்த அளவுக்கு கரண்ட் அஃபேரில் நல்லா இருக்கீங்க, எந்த அளவுக்கு வந்து நல்லா படிச்சிருக்கீங்க, என்ன நாலேஜ் இருக்குது அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு தான் தேர்வு வச்சாங்க. இது எல்லாத்தையும் தேர்வுலேயே செக் பண்ணிட்டாங்க. ஸோ அங்கே போகிறது எல்லாருமே நல்ல நாலேஜபிள் பர்சன் தான். நல்ல மார்க் வாங்கி நல்லா ஸ்கோர் பண்ணி குரூப் 4, குரூப் 2 அந்த ரேஞ்சுக்கு எழுதி தான் ஆல்மோஸ்ட் 160+ அப்படிங்கிறப்போ எல்லாருமே அந்த ரேஞ்சில் இருக்கிற கேண்டிடேட்ஸ் தான். ஸோ அதனால் ஆல்மோஸ்ட் ஒரு அதுலேயும் பார்த்தீங்கன்னா 1, 2 நபர்களை தவிர மற்றது எல்லாருமே 1, 2 பேர் தான் 120, 90 அந்த மாதிரி ரொம்ப ரேர். அதான் உண்மையாக சொல்லப்போனால் ஒரு டிஸ்ட்ரிக்கு ஒரு 2 பேர் தான் அந்த மாதிரி இருப்பாங்க. மற்றபடி எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா 150, 160 அந்த ரேஞ்சு தான். ஸோ அதனால் எல்லாருக்குமே எல்லா நாலேஜுமே இருக்குது. அவங்க நாலேஜ் செக் பண்ணுறதுக்கு தான் எக்ஸாம் வச்சாங்க. அப்புறம் எக்ஸாம் வச்சுட்டு மறுபடியும் நீங்கள் நல்லா நாலேஜாக இருக்கீங்களான்னு இன்டர்வியூ வச்சுக்கிட்டு அவங்க அதுக்கு வேலை இல்லை. ஸோ அதனால் இன்டர்வியூ பர்பஸ் அப்படிங்கிறதே எதுக்குன்றதை முதல்ல தெரிஞ்சுக்கிங்க. மறுபடியும் இன்டர்வியூவில் 30 மார்க் இருக்குது, அது எப்படி போடுவாங்கன்னா நம்ம ஃபஸ்ட்லேருந்து சொல்கிற ஒரே விஷயந்தான், நம்ம இந்த வேலைக்கு ஆப்டாக இருப்போமா, நம்ம இந்த வேலையை கொடுத்தா செய்வோமா அப்படிங்கிறது. ப்ளஸ் வந்துட்டு இந்த மாதிரி நான் முன்னாடி சொன்ன மாதிரி ரூடாக பேசுகிறதோ, இல்லை எதிர்த்து பேசுகிறதோ, அவங்களுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறதோ, இந்த மாதிரியான விஷயங்களை தான் அவங்க செக் பண்ண போகிறாங்க. அதுக்கு தான் இன்டர்வியூவும் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. அதனால் முழுக்க நீங்கள் எப்படி, அதாவது
என்ன ஸ்டைலில் என்ன டோனில் எப்படி பேசணும் அப்படிங்கிறத ப்ரிப்பேர் பண்ணுங்களே தவிர என்ன படிக்கலாம், இதுக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு போகலாம், இதுக்கு வந்து எப்படியெல்லாம் நம்ம அரேஞ்ச் ஆகி போகலாம் அப்படின்றதுக்கு கான்செப்டே கிடையாதுங்க. நான் மறுபடியும் சொல்கிறது. ஏன்னா நம்மளுடைய அதுதான் ஆட்டிடியூடை தான் மெயினாக செக் பண்ணுவாங்க. ஸோ நம்மளுடைய ஆட்டிடியூட் ரூடாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அது வெளியில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை வந்து எப்படி இதில் ஒரு சந்தேகம் வரும், சார் அப்போ எப்படி பேசலாம், அப்போ எப்படி பண்ணலாம் அப்படின்றது. அது வந்து பர்சனலாக எனக்குமே தெரியாது. நம்மளுமே என்ன சொல்கிறது, 3 வாட்டி ரிஜெக்ட் ஆகிருக்கேன்னா தெரிஞ்சுக்கிங்க நான் வந்து எப்படி இருப்பேன் அப்படின்றது. ஸோ மேக்ஸிமம் வந்து ரூடாக பேசுகிறதோ கொஞ்சம் ஹம்பிளாக பேச ட்ரை பண்ணுங்கள். மேபி அவங்க ஒரு கேள்விகள் கேட்குறாங்க அப்படின்னா அந்த கேள்விக்கு மட்டும் தெரிஞ்ச பதில் சொன்னால் பரவாயில்ல. நான் ஒரு சில வாட்டிகள் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு கேள்விகள் கேட்குறாங்கன்னா அதில் அப்படியே லைன் நூல் பிடிச்ச மாதிரி 2, 3 பதில்கள் அப்படியே சொல்ல வேண்டியது. நமக்கு நிறைய தெரியும் அப்படின்றத அவங்களுக்கு காமிச்சிக்கிறதுக்காக. ஸோ அந்த மாதிரி சொல்கிறதும், உட்காரும்போது பேசும்போது கொஞ்சம் நார்மலாக ஹம்பிளாக பேசுனீங்கன்னா மேபி கிடைக்கலாம். நான் பண்ணின தவறுகள்னு நான் உணர்றது, ஒரு கேள்வி கேட்குறதுக்கு 3, 4 பதில்கள் கொடுக்கறது. நான் நிறைய படிச்சிருக்கேன், எனக்கு நிறைய தெரியும் அப்படின்றத வெளிப்படுத்துகிற மாதிரியான பதில்கள் சொல்லாமல் கொஞ்சம் வந்து கம்மியாக பதில் சொன்னீங்கன்னா பெட்டர். அவங்க என்ன கேட்குறாங்களோ அதுக்கு சொல்லுங்கள். அப்புறம் வந்துட்டு பேசுகிறதுல கொஞ்சம் என்ன சொல்கிறது, நம்ம ஃப்ளூயண்ட்டாக பயப்படாமல் நேர்மையாக ஹானஸ்ட்டாக இருக்கிறோம், நம்ம யாருக்கும் எதுவும் பயப்பட தேவையில்ல அப்படின்னு ஒரு போல்ட்னஸாக அப்படின்றது வேணான்னு எனக்கு என்னவோ தோணுது. ஏன்னா அது நான் பண்ணியிருக்கேன், நான் படிச்சுட்டு வந்திருக்கேன், எனக்கு தெரியும். ஓகே, நான் நல்லா கான்ஃபிடெண்ட்டாக இருக்கேன். என்னோடய கான்ஃபிடென்ஸ் என் லெவலில் வந்து ஹை ரேஞ்சில் இருக்குது. நான் நல்லா போல்டாக இருக்கேன், நல்லா பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி நான் இப்படி தான் 3 வாட்டி இன்டர்வியூ பண்ணினேன். ஸோ மேபி உங்களுக்கு வந்து அது நான் பண்ணது இல்லை சரி தவறு அப்படின்ற மாதிரி நீங்கள் ஆல்ட்ரு பண்ணுறதுனாலும் பண்ணிக்கிங்க, இல்லை இதவே ஃபாலோ பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். பட் நான் ரிஜெக்ட் ஆனதுக்கு மேபி இது கூட காரணங்களாக இருக்கலாம். அதனால் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன். அது ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காமல் இருக்கிறதும் உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். ஸோ நான் இதை தான் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லலை. மேபி நான் இப்படியெல்லாம் பேசுனதுனால கூட ரிஜெக்ட் ஆகிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். நல்லா போல்டாக கான்ஃபிடெண்ட்டாக ஓவர் கான்ஃபிடென்ஸ், அதை நம்ம கான்ஃபிடெண்ட்டாக பேசுகிறது ஆப்போனண்ட்டில் இருக்கவங்களுக்கு ஓவர் கான்ஃபிடென்ஸாக கூட தெரியலாம். ஸோ அப்படி கூட மேபி தெரிஞ்சிருந்துருக்கலாம். ஸோ அதனால தான் சொல்கிறேன், கொஞ்சம் ஹம்பிளாக பேசி பார்த்துட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணிவிட்டு வாங்க. ஸோ நான் சொன்ன இது தான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் இது. அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டேன். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணலாம், பண்ணாமல் இருக்கலாம், அதை என்ன வேணால் பண்ணலாம். நான் மேபி இது தான் இந்த காரணத்தினால தான் ரிஜெக்ட் ஆகிருப்பணும் அப்படின்றத சொல்லிடுறேன் தெளிவாக. நீங்கள் வந்துட்டு ஒரு கேள்விக்கு ஒரு பதிலை சொல்லுங்கள், 2, 3 பதிலை சொல்ல வேணாம். அது ஒரு விஷயம். 2வது விஷயம், கான்ஃபிடெண்ட்டாக இருக்க வேணாம். அது ஆப்போனண்ட்டில் இருக்கவங்களுக்கு எப்படி வேணாலும் தோணலாம். நம்ம வந்து ஓவர் கான்ஃபிடென்ஸ் காமிக்கிறோம், கொஞ்சம் ஆட்டிடியூட் காமிக்கலாம் அப்படின்ற மாதிரி மேபி தோணலாம். நம்ம வந்து கரெக்டாக இருக்கணும்னு நமக்கு தெரியும். பட் பார்க்குறவங்களுக்கு அது எப்படி வேணால் தோணலாம்ல. ஸோ அந்த மாதிரி தான், அந்த கான்செப்ட் தான் அது. ஸோ அதனால் இது 2யும் அவாய்ட் பண்ணுங்கள். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். எப்படி வேணாலும் இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் வந்து கொஷின்ஸ் இருக்காது அப்படின்றத தெரிஞ்சுக்க. 90% கேள்விகள் எனக்கும் கிடையாது, என்னோடய பேட்சில் அட்டன் பண்ண எந்த நபர்களுக்குமே கிடையாது. ஒரு சிலருக்கு, ஒரு சில நபர்களுக்கு இந்த மாதிரி 1, 2 கேள்விகள் அப்படின்றத வந்து கேட்டாங்க. அந்த 1, 2 கேள்விகளுக்கு ஒரு பதிலை சொல்லிட்டா தப்பிச்சிட்டோம். ஓகேவா? இதில் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அதை பற்றியும் வீடியோ போடுவோம். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.